இந்தியாவுடைய காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இந்தியாவோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க சீனா பாகிஸ்தானால இந்தியாவுக்கு எப்பவுமே போர் அச்சுறுத்தல்ன்றது இருந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாம காஷ்மீர் பகுதியில பயங்கரவாத பிரச்சனையுமே இந்தியா சந்திச்சுட்டு வராங்க. இதனாலே இந்தியா தன்னுடைய பார்டர் செக்யூரிட்டியை அப்கிரேட் பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில இந்தியா தன்னுடைய பார்டர் சர்வேலன்ஸுக்காக புதுசா ஒரு டாக் ரோபோவை உருவாக்கி இருக்காங்க. மல்டி யூட்டிலிட்டி லெக்டு எக்யூப்மெண்ட் அழைக்கப்படுற டாக் ரோபோவை பத்தி பார்ப்போம். மியூலின் அழைக்கப்படுற இந்த டாக் ரோபோ உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட் 2023ல இருந்து பண்ணிட்டு வர இந்திய ராணுவம் இப்ப முதல் கட்டமா 25 டாக் ரோபோ உருவாக்கி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சுமார் 50 கிலோ எடை இருக்கிற அந்த டாக் ரோபோ 360 டிகிரி கேமராவோட சர்வேலன்ஸ்ல ஈடுபடும். இதுல பொருத்தப்பட்டிருக்க கன்ஸ் மூலமா சர்வேலன்ஸோட சேர்த்து எதிரிங்களை அட்டாக் பண்ணி வீழ்த்தும். அதே போல இந்த டாக் ரோபோஸ 10 கிலோமீட்டருக்கு தொலைவுல இருந்தே இந்தியன் ஆர்ம்டு போர்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியும். வர காலத்துல டெரரிஸ்டுகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தோட ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ்ல இந்த டாக் ரோபோஸோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சீக்கிரமாவே 100க்கும் அதிகமான டாக் ரோபோஸை இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல இணைக்க இருக்காங்க.